ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு குரு பயிற்சி பலன் மே மாதம் 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு 12ல் விரயஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ நம்மளுடைய லக்னத்துக்குள்ளேயே வரார். அப்போ விரயம் அப்படின்றது கடந்த காலத்தில் சில பேருக்கு சுப விரயங்களாக நடந்திருக்கலாம், சில பேருக்கு பிரயாணங்கள் சார்ந்த விரயங்கள் நடந்திருக்கலாம், சிகிச்சைகள் முறைகளையும் ஆஸ்பத்திரி சிகிச்சையிலையும் விரயங்கள் நடந்திருக்கலாம், சில பேருக்கு மூலதனமாகவும் விரயங்கள் நடந்திருக்கும். ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைக்கலாம், பின்னால் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கட்டும் அப்படின்ற வகையிலையும் அது வேலை செய்யும். பட் என்ன தான் இருந்தாலும் குரு ஆற்றலை இழந்த குருவாக தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கார். இப்போ நல்ல ஒரு செயல்திறன் மிக்க குருவாக நமக்கு வர்றார். அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நம்மளுடைய லக்னத்தில் தான் குருவனுடைய புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. அதே போல் 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் விசாகமாகவும் பூரட்டாதியும் இருக்குது. அப்படிப்பட்ட தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கு வர்ற குரு நமக்கு கௌரவத்தை கொடுப்பார், நல்ல செயல்பாடுகளை கொடுப்பார். அதாவது வசீகரத்தன்மை, அனைவரும் நம்மளை மதிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். நமக்கும் உயர்ந்த பண்பாடுகளை கொடுப்பார். அதாவது கொஞ்ச காலத்தில் பல பிரச்சனைகள் நமக்கு திசா புத்தி மோசமாக இருந்து ரொம்ப நம்ம ஒரு கடன் பிரச்சனையினாலேயோ அல்லது உடல் உபாதைகள்னாலேயோ அவதிப்பட்டிருந்ததெல்லாம் மாறி இப்போ அதிலிருந்து தெளிவடைவதற்குண்டான ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பார், செயல் திறமையை கொடுப்பார். இந்த குருனால் நமக்கு என்ன ஆகும்னா, ரொம்ப நம்மளை அவமானப்படுத்தினவர்கள், கேலி பண்ணவங்க மற்றும் நம்மளை வெறுத்தவங்க, நம்மளை டீக்ரேடு பண்ணவங்க எல்லாருமே பாராட்டுறதுக்கும் வருவாங்க, உறவாடுவதற்கு வருவார்கள். அப்போ நமக்கு ஒரு அங்கீகாரம் தருவார்கள். அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷல். அதுபோக நமக்குண்டான ஒரு பக்தி ஆகட்டும், ஒரு அறிவு சார்ந்த ஞானமாகட்டும், அல்லது நமக்கு கலை திறமைகள் இருக்கும். எதாவது ஒன்று கலை திறமைகள் மூளை உழைப்புகள் சார்ந்து நம்ம கன்சல்டிங் பண்ணலாம், ஒரு கலையை வச்சு நாம் ஒரு தொழிலாக பண்ணலாம், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அல்லது ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட துறைகள் அதில் ஈடுபடலாம். அனைத்து விதமான ஒரு மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்தை இவர் கையில் வச்சுருக்கார் குரு. இப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் அது சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் இருக்கிறவங்களுக்கு நன்மை தருவார். உயர்கல்வியாகட்டும், ஒரு பிஹெச்டி பண்ணுறதாகட்டும், அல்லது ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு ஒரு சொல்லித்தர்றதாகட்டும், இதுக்கெல்லாம் நன்மை செய்கிற கிரகம்தான் குரு. அப்படிப்பட்ட குருவினுடைய பலத்தை நம்ம பெறுகிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் 3 நட்சத்திரங்களாக அவர் செயல்படுவார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய முதல் புள்ளியான முதல் நட்சத்திரமான செவ்வாயினுடைய மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் போகும்போது நமக்கு ஒரு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். அதே மாதிரி கடன் கேட்குறவங்களுக்கு கடன் கிடைக்கும், கடன் அடைக்கிறவங்களுக்கும் கடன் கிடைக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வேலை வாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் திடீர் தனவரவும் உண்டாகும். ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த வழக்கில் வெற்றி கிடைக்கும். ஒரு நோயினால் அவதப்பட்டிருந்தோம்னா அந்த நோய் குணமாகும். இதெல்லாம் நமக்கு நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ராகுனுடைய நட்சத்திரத்தில் போவார், திருவாதிரையில் போவார். இந்த காலகட்டத்தில் தெய்வீகம் சார்ந்த ஈடுபாடுகள், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், கன்சல்டிங் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, ஐடி துறை மற்றும் மின்சாரம் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு பெரிய மீடியேட்டராக இருந்து புரோக்கரேஜ் பண்ணி நம்ம சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, கமிஷன் வகை, இதை எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கறது தான் அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் குரு போகிற ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் குருவனுடைய நட்சத்திரத்துக்கே வந்துடுவார். அப்போ இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ தான் நமக்கு வசீகர தன்மை உண்டாகும், கலைகளில் தேர்ச்சி உண்டாகும்,
நமக்கு பூர்வீகத்தில் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், பூர்வீகம் சார்ந்த பெருமைகள் கிடைக்கும், தந்தையினால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும், தந்தைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நல்லாயிருக்கும், திருமண காரியங்கள் சம்பந்தப்பட்டதுக்கு சாதகமாக இருக்கும், கணவன் மனைவி உறவு பலப்படும், அனைத்து விதமான உறவுகளுமே நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதற்கு முன்னால் ஏதோ கஷ்டங்கள் பட்டுட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து நிவர்த்தியாகி ஒரு அமைதி, ஒரு மாதிரி தெய்வீகம் சார்ந்த அமைதி, அருள் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் நடக்கும். அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் நமக்கு நன்மையை செய்யும். மற்றும் நம்முடைய உள்ளார்ந்த ஈடுபாடு, அதாவது ஆத்மஸ்தானம்னு சொல்கிறது, அந்த ஆத்மஸ்தானத்துக்கு ஒரு மெரிட் கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கட்டும், அல்லது ஒரு தர்ம காரியங்கள் செய்கிறதாக இருக்கட்டும், நாம் எவ்வளவு ஈடுபாடு செய்கிறோமோ அது பண்ணலாம். இப்போ சில பேருக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸு சார்ந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த ஸ்போர்ட்ஸு ஆக்டிவிட்டீஸ்னால் நம்மளுடைய திறமைகளை நல்லா நம்ம அப்ரூவ் பண்ணலாம். நம்ம திறமைகளை அவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு பாராட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மற்றபடி எதில் மைனஸாக இருக்கணும், எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எதில் நமக்கு எந்த கேள்விக்கு இது ஒரு பிரச்சனைக்குரிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு எதிரிகள் சார்ந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு திருஷ்டின்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு நம்ம வேலையில் பார்த்திங்கன்னா மாற்றம் பண்ணுறதுக்கு நினைக்காதீங்க. இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுக்கோங்க. மற்றபடி நமக்கு பணம் சேமிப்பு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கிடக்கூடாது. அதாவது தேவைக்கான பண வரவு இருந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் மட்டும் நம்ம திருப்திப்பட்டுக்கணுமோ இல்லைய, சேமிப்பு அதிகமாகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதில் அந்த முயற்சிகளுக்கு இந்த குரு சாதகமாக இல்லை. அதே நேரத்தில் நமக்கு எல்லா விதத்துலேயும் ஒற்றுமையை விளைக்கக்கூடிய அளவு இருக்குது. சொந்த பந்தங்களில் ஒற்றுமை, நண்பர்கள்கிட்டையும் கூட பிறந்தவங்கள்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் ஒற்றுமை, பகையை விளக்கிறது, நோயை விளக்கிறது, கடனை விளக்கிறது, இதெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கும். 9 அப்படிங்கிறதுல ராகு இருக்கார், சனி 10ல் இருக்கார். அதெல்லாம் இந்த குருவுக்கு சப்போர்ட் பண்ணது. இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடந்தால் மட்டும் பாருங்கள். அதுலேயும் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து குரு உங்களுக்கு என்ன செய்யக்கூடிய கிரகம், அது உயிர் பற்றா இயங்குகிற கிரகமா, பொருள் பற்றா இயங்குகிற கிரகமா, அல்லது நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தர கிரகமா அப்படின்னு பார்த்துட்டு இந்த பலனையெல்லாம் டேலி பண்ணுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.